ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன ஒரு டீசரா இது ட்ரெய்லரா அப்படின்னு தெரியல. த பேரடைஸ் கிளிம்ஸ் ரா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேஜில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ. 1 மணி நேரம் 46 நொடி இருக்கக்கூடியது. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஒரு படம் தான். எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் சரியாக 1 வருஷம் கழிச்சு மார்ச் 26, 2026 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தெலுங்கு ஆக்டர் இருக்கார் இல்லையா, நானி. ஸோ நேச்சுரல் ஸ்டார் நானி. ஸோ அவரோட நடிப்பில் வரக்கூடியது. அண்ட் த தம்ப்நெயில் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஸோ 1 மணி நேரம் தான் ஆச்சு. நம்ம இது நேற்றே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபன். ஸோ இன்றைக்கே வீடியோ போடுவோமே, என்ன இருப்போகுது. ஸோ பார்ப்போமா. சரித்திரத்தில் எல்லாரும் கிளி புறாவை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில் பிறந்த காக்காவை பற்றி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. இது வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை, காலங்காலமாக நடப்பொணமாக வாழ்கிறவங்க கதை. தாயோட மார்ல பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. ஒரு புரட்சியாளர் வந்து மொத்த இனத்துக்கே தைரியத்தை கொடுத்தான். சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒன்று சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. என் மவன் தலைவனான கதை கொய்யா. ஓகே ஸோ ரா லாங்குவேஜ்னு அவங்க போட்டிருந்தாங்க. பட் didn't quite expect that to happen, but anyway. ஸோ அந்த பச்சை குத்தி இருக்கும் போதே பார்த்துட்டேன், சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் anyway, it was good. Music is always good. ஏன்னா அனிருத்தினுடைய மியூசிக் என்னவாக இருக்க போகுது, அதிகபட்சம் வந்து தாரத்தப்பட்டாக இருக்கும். அப்புறம் அந்த பேண்டு வாத்தியம் இருக்கும். இதை தான் அவர் வந்து மாற்றி போட்டு அவர் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் கொண்டு நின்றுட்டார். எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் நமக்கு அந்த டிஃபால்ட்டாக அந்த டமுங்கிறதுல ஒரு வெறி ஆயிரும், நம்ம டான்ஸ் ஆடிடுவோம் இல்லையா. ஸோ அதில் இவர் வண்டி நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லாயிருக்கு கேட்குறக்கு. அண்ட் டிப்பிக்கல் ஸ்டோரிங்க. இப்போது ரீசெண்டாக இந்த நிறையா வெள்ளைக்காரங்களை மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்றுறது அப்படின்னு கொண்ட ஒரு கதைகள் அப்படிங்கிறது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் நாட் குட். எந்த வகையில் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த ஒரு யாரோ நம்மளை அழிவு வரப்போகுது, நம்மளை ஒருத்தங்க காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்புக்கே நம்ம போயிடுவோம். இட் இஸ் ஹேப்பனிங். நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு சில ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடிதடி, வெட்டு குத்து, ரவுடிசம் அண்ட் ஒன் ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு ஆள் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாங்க இல்லையா. இட் இஸ் ஹேப்பனிங். பட் 1 year மோர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அனிருத் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மோர் அப்டேட்ஸ் டு ஃபாலோ சூன், ஸ்டே டியூன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ ட்ரெய்லர், இட் இஸ் அ டீசர். ஆப்வியஸ்லி அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, பட் ஈவன் தென் இட் இஸ் அ டீசர். இட் லுக்ஸ் குட், சவுண்ட்ஸ் குட். சேம் ஓல்ட் ஸ்டோரி. பட் நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ இவ்வளோ நாள் வந்து மறைச்சி இதெல்லாம் பண்ணக்கூடாது, பிகாஸ் சின்ன வயசுக்காரங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ப்பாங்க, மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொன்னது எல்லாமே திங்ஸ் ஆர் சேஞ்சிங். எனக்கு இது தனிப்பட்ட அதில் ஈடுபாடு கிடையாது. பட் தட் இஸ் ஹவ் த வேர்ல்டு இஸ் சேஞ்சிங். விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், விருப்பம் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க இல்லைங்களா. ஸோ யா திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அண்ட் லெட்ஸ் see how it's going to turn out. நல்லா இருக்குது, அவ்வளோதான். எஸ், நல்லா இருக்குது. அண்ட் பார்ப்போம். எஸ், அண்ட் ஹி லுக்ஸ் வெரி குட்ல.
இந்த இது பண்ணும்போது பேக் ஷாட் இது பண்ணும்போது ஹி லுக்ஸ் வெரி குட். ஓகே, ஸோ த பேரடைஸ் கிளிம்ஸ் ரா ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு உண்டான டீசர் இது தான். இன்னும் அடுத்தடுத்து ட்ரெய்லர்ஸோ இதெல்லாம் வரும்பொழுது எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எஸ், ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் நான் உங்கள் இடத்துல தடுப்பாடி.